இந்த செடியை வெட்டு காய பூண்டுன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் இதை முருகன் பச்சிலைன்னு சொல்லுவாங்க, இல்லை தாத்தா பூச்செடின்னு சொல்லுவாங்க. இதோட இலை ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும், கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும். இதோட தண்டு பகுதியும் கொஞ்சம் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். இதோட பூ இப்படி தான் இருக்கும். இந்த இலையோட சாறு எடுத்து நாம் அடிபட்டு ரத்தம் வராத இரத்தக்கட்டு, அப்புறம் வலி, சுளுக்கு இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னா, இதில் ஒரு 6 இலை எடுத்து சாறு பிழிஞ்சிக்கலாம். சாறு நிறையவே வரும், ஈஸியாகவும் இருக்கும் பிழியறதுக்கு. இதோட சாறு எடுத்து அடிபட்டு வலி இருக்கிற இடத்துல தடவணும் அப்படின்னா உடனே அது சரியாகும். ஒரு 2-3 நாள் தொடர்ந்து செஞ்சால் அந்த இரத்தக்கட்டெல்லாம் இல்லாமலே போயிடும், சுளுக்கும் சரியாகும். சாறை நமக்கு இரத்தக்கட்டு இருக்கிற இடத்துல போட்டுட்டு அதோட சக்கையை எடுத்து நல்லா தடவிக்கணும். தடவிட்டு கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டோன்னா போதும், சீக்கிரமே சரியாயிரும். நன்றி, வணக்கம்.